வணக்கம். மேஷ ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களின் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கிய காரணம் சில கிரகங்களின் பெயர்ச்சி நடுநடுவே இருக்கும் மாதத்தில். இப்பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாசி மாதத்தில் நடக்கும் என்று பார்த்தோமானால், உங்களுக்கு வெளி வட்டாரங்களில் நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை திருப்தி தருவதாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சற்று அச்சம் தருவதாகவும் இருக்கும். ஆனால் பண வரவில் தடைகள் என்பது இருக்காது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நிதானமாக செயல்பட்டு வெற்றியை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நேரமாகவும் இந்த மாதம்தான் இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் குழந்தைகளினால் சந்தோஷங்களை அனுபவிக்க முடியும் பெண்கள். வீட்டு பெண்களால் பல நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு மாதம் என்று கூட இந்த மாதத்தை சொல்லலாம். புது புது ஆடை அணிகலன்களை வாங்கக்கூடிய நேரமும் இதுதான். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அந்யோன்யமான போக்கு ஆரம்பிக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் வழியில் பல நன்மைகள் கிடைத்தாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சலசலப்பு உறவினர்களால் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதை நிறைவேற்ற அல்லது அதை குறைக்க நீங்கள் கண்டிப்பாக முருகனை வழிபட்டுக் கொள்ளுங்கள். தந்தை வழியில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் மிக அனுகூலமாக முடியக்கூடிய நேரம். நல்ல நல்ல நன்மைகள் எல்லாம் நடக்கும். அரசாங்கத்தினால் நீங்கள் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு நேரம் என்று கூட இந்த நேரத்தை சொல்லலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சற்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். காரணம், இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம் எதுவும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் இல்லை. அதேபோல் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் மறுபடியும் கூடி வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உருவாகும். சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்துடன் இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ அல்லது குலதெய்வ கோயிலுக்கோ சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் என்பது அதிகமாக இந்த மாதத்தில் இருக்கும். நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் மிக உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அலுவலகத்தின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் மந்த நிலை இருந்த நிலையெல்லாம் மாறி சூடு பிடிக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரும் மாதம் என்று இந்த மாசி மாதத்தை கூறலாம். காரணம், குடும்பத்தில் உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கும். உங்களால் மற்றவர்கள் பயன்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் உங்களுடைய தனித்தன்மையை புரிந்து கொண்டு உங்களை பார்த்து வியந்து போவார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீர்கள் என்றால் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை, அதாவது இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான நாட்கள் அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய எண்களாக 2, 5 இந்த 2 எண்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு தெய்வம் என்றால் அது முருகப்பெருமானும் துர்க்கை அம்மாவும் தான். ஆக மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில்தான் கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கிறது. இதே போன்று மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.